எல்லா துதிகளும் எல்லா மகிமையும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. ஆமென். All glory and praise and honor be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. Hallelujah. Good evening and praise the Lord, my dear brothers and sisters in Christ. We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. We welcome you from the house of Deliverance Prayer House and Deliverance Ministry for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். விடுதலின் ஜெப வீட்டிலிருந்தும் விடுதலின் ஊழியங்களிலிருந்தும் இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தர் நமக்கென்று பிரத்யேகமாக கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான நாள். இந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவ சுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கென்று சாட்சியாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். We are standing, we are living, we are breathing for the glory of God as He has given the best of gift of His breath in us. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல நாளிலே நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக அவரை தரிசித்து அவரை வழிபட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். As God has given this blessed day in our life, let's glorify and thank and praise His name as one family to glorify, to receive the blessings from Him for us and for our family. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற அருமை ஆண்டி லில்லி குட்டி ஜார்ஜ் அவர்கள் முன் வந்து இந்த ஆராதனையை ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Auntie Lily Kutti George to come forward and to lead us all in the opening prayer and to bless and start and to give and hand over. Praise the Lord. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவே, நமது மத்தியில் இருக்கிற சகோதரி ஸ்மைலி அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Smiley to come forward and lead us all in today's prayer, opening prayer and hand over. Hallelujah. கேக்குதா சிஸ்டர்? Yes, praise the Lord. Hallelujah. துதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த அருமையான மாலை பொழுதுக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீ தொடர்ந்து அற்புதங்களை அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீ செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பிரேயர் மீட்டிங்ல நீர் எங்களை ஒரு குடும்பமாய் இணைய செய்திருக்கிற கிருபைக்காக தயவுக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாளின் கூட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்று நீர் சுத்தம் வைத்திருக்கிறீரோ அவர்கள் எல்லாரையும் உங்களது சமூகத்திலே நீர் கொண்டு வந்து சேரும். இந்த நாளின் சாட்சிகள், பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற செய்தி எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, எங்களுடைய எல்லா விதமான ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கப்படத்தக்கதாக தேவரீர் உதவி செய்யும். இந்த கூட்டத்துக்கு பங்கு கொள்ள வருகிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒரு கிருபையால் நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்யும். அற்புதங்களை, அடையாளங்களை எங்கள் குடும்பங்களில் நீர் நடப்பிக்க, ஆண்டவரே விடுதலையின் தேவன் எங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், உலக பிரகாரமான பாடுகளிலிருந்தும், உபத்திரவங்களிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும் எங்களை விடுவிக்க தேவரீர் இந்த கூட்டங்கள், இந்த ஜெபங்கள், இந்த ஆவிக்குரிய ஆண்டவரே எல்லா விதமான உணவுகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க தேவரீர் உதவி செய்யும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்பது உங்களுடைய வசனம். ஆண்டவரே, இப்பொழுதும் உங்களுடைய குமாரனுடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த கூடுகையிலே ஒரு குடும்பமா இணைந்திருக்கிறோம். ஒரே ஆவியிலே நாங்கள் இணைந்து உண்மை ஆராதிக்கும் பொழுது நீர் ஆண்டவரே
அனுமதிக்க முடியாது, பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது, கிருபையாய் வழிநடத்த முடியாது துதிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் மேன்மையும் நீர் எடுத்துக்கொள்ளும். கிருபையாய் தாழ்த்தி உடைய பாதத்தில் கொடுக்கிறோம். எல்லா நன்மைகளையும் இயேசு மூலம் கேட்டு ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த தருணத்திலே நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஜெபித்து கொடுத்த இரு குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய தேவைகளை சந்திப்பாராக, அவர்களை பராமரிப்பாராக. கர்த்தர் இன்னும் அதிகமான காரியங்களை அவர்களை கொண்டு செய்வாராக. ஆமென். May God bless the families who happen to pray, both the families. May Lord bless them, lead them, guide them, and use them mightily as His own instrument in the forthcoming days. Amen. எப்பொழுதும் பாடுகிறது போல நாம் இன்றைக்கும் சேர்ந்து ஒரே குடும்பமாக அந்த கவியை பாடப்போகிறோம். சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வரங்களையும் வல்லமைகளையும் பெற்றவர்களாய் ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். Let's get sanctified and cleansed by singing this song and get into the service with blessings and all His powers. Let's sing together. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Amen. கர்த்தருடைய வரங்களை பெற்றவர்களாய், வல்லமையை பெற்றவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஆராதனைக்குள்ளே நாம் சேர்ந்திருக்கிறோம். முதல் பாடலை நாம் சேர்ந்து தேவமகிமைக்கென்று நாம் பாடுவோம். As we have been cleansed and sanctified and purified by His blood and washed, and as we have received the best of His powers and healings and cure, let's get into the service and sing the first number. It's a Tamil number. Let's sing and glorify God. தெரிந்த பாடல், தமிழ் பாடல் சேர்ந்து பாடுவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா?
எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது ஆரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அவர் இல்லாத ஒரு நாளும் நாளாகுமா, அவர் இல்லாத வாழ்வெல்லாம் ஒரு வாழ்வாகுமா. Is there a day that you can be without him? Is there a day that you can run or live without him? The day will not be full without him. நிச்சயமாகவே அவர் இல்லாத ஒரு நாளை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. We cannot dream of a day without God in our life. Amen. Glory be to God. Today's responsible psalm is taken from the Psalms, Psalm 138. Please read and get the God's blessings for you and your family. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 138 சங்கீதம் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். I give thee thanks, O Lord, with my whole heart. Before the gods I sing thy praise. I bow down toward thy holy temple and give thanks to thy name for thy steadfast love and thy faithfulness, for thou hast exalted above everything thy name and thy word. On the day I called, thou didst answer me. My strength of soul thou didst increase. All the kings of the earth shall praise thee, O Lord, for they have heard the words of thy mouth. And they shall sing of the ways of the Lord, for great is the glory of the Lord. For though the Lord is high, he regards the lowly, but the haughty he knows from afar. Though I walk in the midst of trouble, thou dost preserve my life. Thou dost stretch out thy hand against the wrath of my enemies, and thy right hand delivers me. The Lord will fulfill his purpose for me. Thy steadfast love, O Lord, endures forever. Do not forsake the work of thy hands. Amen. Glory be to God. May God bless the family who happen to read it. May God bless them, deliver them, cure them, and set them free from all the temptations, all the problems, and all the things which is surrounding them. In the name of Jesus. Amen. கர்த்தர் இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரோடு இருந்து ஆசீர்வதித்து அவர்களை சுகமளித்து பலப்படுத்தி விடுதலையாக்கி அவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவிப்பாராக. ஆமென். We are so proud, we are so honored, we are so blessed to hear and to read the word of God. உண்மையாகவே
நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். I was thinking about few people, the old people who are above 70, some, and some who are above 80, and some who are above 90. They cannot read the Bible, they cannot see, some they cannot hear, and some they listen the Bible reading to the gospel channels, some they make somebody to read, and some the children have got them a digital Bible where every day it will just read the Bible and they can hear. அநேகருக்கு பார்க்க முடியாது, வேதாகமத்தை படிக்க முடியாது, அநேகருக்கு கேட்க முடியாது. சில நேரங்களிலே அவர்கள் படிக்க முடியாது, கேட்கின்றதுக்காக அநேகருக்கு இந்த டிஜிட்டல் வேதாகமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் மூலமாக தினமும் ஒவ்வொரு அதிகாரமும் அவர்கள் வாசித்துக் கொள்ளும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வேதத்தை வாசிக்கும்படியாகவும் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும்படியாகவும் துதிக்கும்படியாகவும் கிருபை செய்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஆமென். Hallelujah. God has given a great blessing in our life where we're able to read the word of God, listen to the word of God, and to sing and praise. Many cannot. In many communist countries, it is not possible. Many in hospitals, many in prisons, it's not possible. அநேகர் இந்த சிறைச்சாலையிலும் மருத்துவமனையிலும் சில கம்யூனிஸ்ட் நாடுகளிலே இந்த வார்த்தைகளை படிக்க முடியாமல் இருக்கிற தருணத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். Glory be to God. Yes, truly God has been along with us. Amen. Glory be to God. இரண்டாவது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். Second song, it's an English song, it's a known song. Let's sing and glorify God together. When you're jumping up and down, when you're spinning round and round, God's seeing everything you do, 'cause He's watching over you. Hey, God is watching over you, 24/7 watching over you. Your life is in His hands, oh, He's got great big plans, 'cause He's watching over you. God is watching over you, 24/7 watching over you. Your life is in His hands, oh, He's got great big plans, 'cause He's watching over you. When you're waving your hands up in the air, when you're shouting, no matter when or where, God's seeing everything you do, 'cause He's watching over you. Hey, God is watching over you, 24/7 watching over you. Your life is in His hands, oh, He's got great big plans, 'cause He's watching over you. God is watching over you, 24/7 watching over you. Your life is in His hands, oh, He's got great big plans, 'cause He's watching over you. Glory be to God. Hallelujah. Amen. He is watching over us on 24/7. 24 மணி நேரமும் 7 நாட்களும் தொடர்ந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. Amen. Hallelujah. One true God, Jesus Christ. First reading is taken from the book of John the Gospel, chapter 3, verse 6. Please read and get the God's blessings for you and your family. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து வாசகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். That which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. Amen. Amen. Glory be to God. May God bless the family abundantly. May God clear all their financial debts. May God give the peace and harmony. May God take care of the health too. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களையும் கர்த்தர் மாற்றி போடுவாராக. தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுப்பாராக.
உடலில் இருக்கிற சகல உபாதைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless his words too. கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please let's glorify together as one family to God by singing this third song. It's Tamil number known one. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியமே. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் கலங்காதே மனமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆத்மநேசர் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே. ஆத்மநேசர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே. என் கரம் பிடித்து தம் மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். என் கரம் பிடித்து தம் மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. நண்பர் உன்னை கைவிட்டாலும், நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும், நண்பர் உன்னை கைவிட்டாலும், நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும், நீ கலங்காதே திகையாதே, உன் இயேசு இருக்கின்றார். நீ கலங்காதே திகையாதே, உன் இயேசு இருக்கின்றார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே, கண்புடந்து போகாதே என் பிரியமே.
சோர்ந்து போகாதே என் நண்பனே, கருடம் உடைந்து போகாதே என் பிரியனே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. Hallelujah, amen. Glory be to God, hallelujah. He is giving you all the courage and all the strength in his songs. அவருடைய பாடல்களை நாம் துதித்து பாடும் பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாமல் கலங்காமல் இருப்பதற்காக, அழாமல் இருப்பதற்காக அவர் நம்மளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். He is strengthening us, he is building us, he is molding us. He is giving his heavenly power to us, godly power to us. Amen. Hallelujah. Second reading is taken from the book of Galatians, chapter 3, verse 27. Please read and get the God's blessings for you and your family. கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆமென். For as many of you as have been baptized into Christ have put on Christ. Amen. May God bless both the families who happen to read it. May God bless them. May God lead them. May God make them live successfully throughout this month and throughout this year and throughout their life. கர்த்தர் தாமே இதை வாசித்த அருமையான இரண்டு குடும்பத்தார் என்பதிலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அவர்களை சுதந்திரவாளிகளாக மாற்றுவாராக. கர்த்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து எல்லா காரியத்திலும் வெற்றியாய் அவர்களை காண செய்வாராக. ஆமென். Glory be to God. May God bless his words too. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. நான்காவது பாடல் சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல். Let's sing Glorify God. It's a known song. It's an English song. Let's glorify him together. When we walk with the Lord in the light of his word, what a glory he sheds on our way. While we do his good will, he abides with us still, and with all who will trust and obey. Trust and obey, and there's no other way to be happy in Jesus but to trust and obey. Not a shadow can rise, not a cloud in the skies, but a smile quickly drives it away. Not a doubt or a fear, nor a sigh or a tear can abide while we trust and obey. Trust and obey, there's no other way to be happy in Jesus but to trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Not a burden we bear, not a sorrow we share,
but all he doth richly repay. Not a grief or a loss, nor a frown or a cross, but is blessed if we trust and obey. Trust and obey, where there's no other way to be happy in Jesus, but to trust and obey. Trust and obey, and there's no other way to be happy in Jesus, but to trust and obey. But we never can prove the delights of his love until all on the altar we lay. For the favor he shows and the joy he bestows for all who will trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus, but to trust and obey. Trust and obey, but there's no other way to be happy in Jesus, but to trust and obey. Then in fellowship sweet, we will sit at his feet, or we'll walk by his side in the way. What he says we will do, where he sends we will go. Never fear, only trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus, but to trust and obey. Trust and obey, but there's no other way to be happy in Jesus, but to trust and obey. Amen. Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16 வசனம் எடுத்தவர்கள் தேவனுடைய மகிமைக்கென்று வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Mark chapter 16 verse 16, please read and get the God's blessings for you and your family. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். Whoever believes and is baptized will be saved, but whoever does not believe will be condemned. Amen. Glory be to God. கர்த்தர் தாமே இரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திப்பாராக. கர்த்தர் அவருடைய மனக்குமுறல்களை அறிவாராக, கண்ணீரை அறிவாராக, ஆசீர்வதிப்பாராக. Amen. May God know their tears, may God know their problems, may God bless them so that they can yield the blessings from God and live a blessed life. Amen. Glory be to God. May God bless these verses too. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. சாட்சியின் நேரம். இது ஒரு அருமையான தருணம். இவ்வளவு நேரம் நீங்கள் பாடல்களை கொண்டு பாடல்களை கேட்டு பாடி மகிழ்ந்து தேவனை துதித்தீர்கள். இது சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவனுக்கு மகிமையாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, காணிக்கையாக நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களுடைய சாட்சிகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு துளியாவது நாம் நன்றி செலுத்துகிறோமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். God has been watching us for all these times. He's been looking unto us that he has done many things in our life, whether we are thanking a small drop of thanks that we do. He's expecting us, because when we glorify God, God is going to do enormous blessings and enormous things in our life which we do not expect. நாம் எண்ண முடியாத காரியங்களும் நாம் எண்ணக்கூடாத நேரங்களும் செய்து கொடுக்கிற ஒரு வல்லவராக இருக்கிறார். He does things in an unexpected time, in an unexpected way, in a very mysterious way. So please share testimonies for the glory of God. தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் சாட்சியை நீங்கள் சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். Testimony time, சாட்சி நேரம்.
கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக கோடான கோடி நன்றிகள் ஸ்தோத்திரங்கள். இந்த மாலை வேளையிலும் அழியலை தேவன் சாட்சியாக நிற்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank God for making me a living testimony so that I can testify for the glory of God. For the past week, as I had in my earlier testimony shared, I have not been very well. போன ஒரு வாரத்துக்கு மேலாகவே, இட்ஸ் ஆக்சுவலி மோர் தென் அ வீக், ஒரு வாரத்துக்கு மேலாகவே தொடர்ந்து மயக்கங்கள், சோர்வுகள், அசதிகள், ஏதோ ஒரு பலவீனம். மை எனர்ஜி வாஸ் கம்ப்ளீட்லி டவுன். ஆவி ஆத்மா சரீரம். I have this habit of on my way to the office, even though my husband rides the bike, பின்னால உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவேன். I never talk to him when one reason is I cannot hear him talking because of the wind. பாதி நேரம் கேட்கவே கேட்காது. அதனால he stopped talking to me while riding. ஸோ அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். நான் பாட்டுக்கு ஜாம் பண்ணிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போறது என்னோட வழக்கம். என்னையும் அறியாம எனக்கு அதுக்கு கூட பலன் இல்லைன்னா பாத்துக்கோங்க. அத கூட அந்த பலனை கூட இழந்த மாதிரி ஒரு லோவா ஒரு எனர்ஜியே இல்லாம இருந்தேன் நான் ஒரு 2 வாரமா. அது நாளாக அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. I am a person with so much of positivity in me. எவ்வளவுதான் நம்மளை சுத்தி நெகட்டிவ் வந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்திரணும்னு நினைப்பேன். நம்மளை சுத்தி பாசிட்டிவா எல்லாரையும் வச்சுக்கணும்னு நினைப்பேன். பாசிட்டிவிட்டியோட இருக்கணும், நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் ஆண்டவர் ஒரு நன்மையை நமக்கு செய்வாரு. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுலயும் ஆண்டவர் ஒரு நன்மையை, ஒரு இஸ் டீச்சிங் அஸ் எ லெசன் அப்படின்னு நான் நம்புறவன் நானு. ஆனா எனக்கே பிடிக்கல. I was so unpleased with myself. That is the right word. I won't say I was angry with me. I was so unpleased with myself that I was so down on my energy, on my strength எல்லாமே. அது it was reflecting on my work also. என்னால கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. வேலை ஸ்தலத்துல ரொம்ப பலவீனமா சோர்வா ஒரு சீட்ல போய் உட்கார்ந்ததே தான். I only stood up from my seat to use the restroom னா பாத்துக்கோங்களேன். நான் அப்படி உட்காரவே மாட்டேன். என்னால 1 hourக்கு மேல ஒரு இடத்துல உட்கார முடியாது. I need to go around, talk to people. அப்படியே போயிட்டு வருவேன். My boss keeps giving me errands so that I have to go to the 7th floor, come back again. I never take the stairs to go 1 floor. I mean, I always take the stairs to go 1 floor, never take the lift. So அது மாதிரி இருக்கிற ஆளு அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தேன். why are you like this ma'am, why are you like this ma'am என்னை சுத்தி இருக்கிற பிள்ளைங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கே பிடிக்கல. முந்தா நாள் வரும்பொழுது on my way home, I told my husband, என்ன தயவுசெய்து ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. எனக்கு பிபி ஜாஸ்தியான்னு தெரியல, மயக்கமாவே இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி சோர்ந்து உட்கார்றேன் நானு, எனக்கு சுகர். ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னால செக்அப் பண்ணது எல்லாமே, லாக்டவுன் ஆரம்பிச்சு எதையுமே செக் பண்ணாததுனால எனக்குமே தெரியல இவ்வளவு சோர்வு, இவ்வளவு பலவீனம், மயக்கம் எல்லாமே இருக்குது. சுகரும் பிபியும் ஜாஸ்தி ஆயிடுச்சோ, நம்ம எடுக்கிற மெடிசன் பத்தலையோ அப்படின்ட்டுலாம் எண்ணங்கள். we went to a hospital பேரு குட் ஷெப்பர்ட், தரமணி ரோட்ல இருக்கு, தரமணி அந்த லிங்க் ரோட்ல. ஸோ வி வெண்ட் தேர். டாக்டரை பார்த்தா பிபி நார்மல். என்னோட ரேண்டம் சுகர் அந்த இதுல செக் பண்ணுவாங்க, மிஷின்ல செக் பண்ணுவாங்களே, அதுல பார்த்தா சுகரும் நார்மல். ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த பலவீனம். டாக்டர் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். டாக்டர் சொன்னாரு, ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் யூஆர் ஜஸ்ட் டயர்ட் அண்ட் இட் இஸ் ஃபெட்டிக்னஸ், அதனாலதான் இருக்கும். ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட்ரி தான் கொடுத்தாரு. அந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ரி அசிடிட்டியை கொடுக்க கூடாதுன்னு ரான்டாக் கொடுத்தாரு. அவ்வளவுதான். ரொம்ப மயக்கமா இருந்தா மாத்திரம் இந்த மாத்திரை போடுங்க, இன்னொரு டேப்லெட் கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் அந்த சோர்வு, ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாரு அந்த மயக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்னு. சின்ஸ் நத்திங் வாஸ் ராங் வித் மீ, ஐ டோன்ட் நோ வை த ரீசன் ஃபார் இன்ஜெக்ஷன். மேபி ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டுக்காக போட்டாங்க போல இருக்கு. வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரும்போது இட் வாஸ் அரௌண்ட் 9:15, 9:30 கிட்ட இருக்கும். வந்தேன். ஐ சேஞ்ச்ட் அண்ட் ஐ அப்படியே படுத்துட்டே இருந்தேன் சோஃபால, ரொம்ப சோர்வா. நேற்று I again went to the office yesterday and I decided, since my boss is not today, I decided I'm going to apply for leave today and take rest. எது எப்படி போனாலும் இன்னைக்கு எப்படியாவது வீட்டுல உட்கார்ந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அது நேற்று நைட்டே அந்த மைண்ட் ப்ரிப்பரேஷனோட நான் வந்துட்டேன். இன்னைக்கு யூ வில் நாட் பிலீவ், எப்போ எழுந்துக்கிற டைமுக்கு தான் எழுந்தேன். I did the regular things that I keep doing every day. ஆனாலும் இன்னைக்கு காலையில இருந்து அந்த டயர்ட்னஸ் இல்லை, அந்த அசதி கிடையாது, அந்த சோர்வு கிடையாது. ஐ வாஸ் ஃபைன், ஐ வாஸ் ஓகே. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுனது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் நார்மலி நம்ம இப்போ given this we are nearing the end of the financial year, we are working 6 days a week. சண்டே ஒரு நாள் கிடைக்குது, அந்த ஒரு நாளும் ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கல.
since my father-in-law's demise. I've been working on all 7 days. We are either entertaining people here or we are going somewhere where we get to do things. அது ஒன்றும் unavoidable circumstances. ஸோ வயசாயிட்டே போகுது. சரீரம் வந்துட்டு ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் சரீரமோ மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்ட்டு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அதுதான் நினைச்சுக்கிட்டேன். ஈவன் தோ நம்ம ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த பலத்து நிமித்தமா நாங்க ஓடுறோம் அப்படின்னு விசுவாசத்தோட ஓடினாலும் நம்ம சரீரம் நம்மளோட ஒத்துழைக்க மாட்டுது. ஆனாலும் ஆண்டவர் அதற்கான பலனை கொடுப்பார். அப்பப்போ அந்த சரீரத்துக்கு வேண்டிய பலனை கொடுப்பார். இம்மட்டும் ஆண்டவர் தேவன் என்னோடு கூட இருந்தார். நான் மிகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறது எதுக்குன்னா, மை பிபி ஆர் சுகர் did not rise. It is still normal. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். It is just ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸா கூட இருக்கலாம். I'm in my mid-40s, so maybe it is because of that. Whatever it is, இதையும் கடந்து போக தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். இந்த நாளை especially 11th March, he has blessed me with complete freshness. அதுதான் நான் சொல்வேன். I feel fresh, I feel light, I feel comfortable today. எனக்கு கடந்த 2 வாரங்கள் இருந்த அந்த பலவீனங்கள் சோர்வுகள் இல்ல. ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். சந்தோஷமா இன்னைக்கு இந்த சாட்சியை உங்க மத்தியில பகிர்ந்துக்கிறதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். தேங்க்யூ. Glory be to God for the wonderful testimony. God was glorified and God made everything possible and God gave everything what they require. Glory be to God. அருமையான ஒரு சாட்சியை கேட்டீர்கள். கர்த்தர் என்ன தேவையோ சரியாக கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Any more testimonies for the glory of God? You can share it. சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். Glory be to God. நான் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நானும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருந்தேன். லைக் எவ்ரி சிங்கிள் டே நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, லைக் வீட்லயே ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் சரி, என்டையர் டே ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி லோ. அண்ட் அது வந்து எங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே, வெதர் நான் காலேஜ் போனாலும் வீட்ல இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி ரொம்ப வீக்கா தான் எப்பவுமே ஐ யூஸ் டு ஃபீல். தென் லாஸ்ட் வீக் லைக் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே தான் நான் கிட்டார் கிளாஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு அந்த நாள் நான் வீட்டுக்கு வந்துட்டு லைக் கம்ப்ளீட்லி நான் ட்ரெயின் அவுட் ஆகி அடுத்த நாள் நான் காலேஜ் கூட போகாம செம்ம ஹெட்டேக் அது மாதிரிலாம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா இன்னைக்கு நான் யோசிச்சு பாக்குறேன், நான் வந்து இன்னைக்கு நான் கிளாஸ்ல ரொம்ப டயர்டா இருந்துச்சு. எனக்கு இருந்த பீரியட்ஸ் எல்லா பீரியடுமே நான் வந்து தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் கிளாஸ்ல இருந்து நான் பஸ் பேக்கு நடந்து போறதுக்கு கூட எனக்கு தெம்பில்ல. நான் பேண்டிங் ஈச் அண்ட் லைக் எவ்ரி ஸ்டெப் ஐ கெப்ட் பேண்டிங் சோ மச். அவ்வளோ டயர்ட்னஸோட இருந்தேன். இமிடியட்லி ஐ ஹேட் தென் எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. சரி ஆஃப்டர் காலேஜ் அப்படியே போலான்னு நான் போயிட்டேன். நான் நினைச்சேன் தட் இஸ் நாளைக்கு எனக்கு வேற எக்ஸாம் வேற இருக்கு. நான் நினைச்சேன் கண்டிப்பா ஐ ஃபீல் சோ டயர்ட் அண்ட் கண்டிப்பா நாளைக்கு நான் லீவ் எடுத்தாலும் எடுக்க வேண்டியது வந்துடும். ஆனா இன்டர்னல்ஸா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிட்டு போய்தான் ஆகணும்னு எனக்கு இருந்துச்சு. பட் நான் வந்து ஐ ஜஸ்ட் டோல்ட் a small prayer. I don't even remember telling a prayer actually. I was like, okay, சரி நான் வந்து நான் இவ்வளோ நாள் நான் வந்து எவ்ரிடே நான் எவ்வளோ தான் டயர்டா இருந்தாலும் நான் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றப்ப மட்டும் அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். கரெக்டா நான் வீட்லயே இருந்தாலும் சரி, நான் வந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ற டைம் வரைக்குமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வீக்கா ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றப்போ மட்டும் என்னமோ ஒரு I feel really refreshed and அதுக்கப்புறம் I'll be able to do my work properly. இன்னைக்கு சரி I thought okay, நான் வந்து சரி படிக்கணும். யூஸ்வலி நான் வந்து காலேஜ்ல இருந்து வந்துட்டு நான் நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் I'll be so tired. ஆனா இன்னைக்கு I don't know what God planned or whatever he did. நான் வந்து யோசிச்சு பாக்குறேன், எனக்கு எக்ஸாம் இல்லாத அன்னைக்கு கூட நான் அவ்வளோ எக்ஸாம் இருந்துட்டும்
நான் கிட்டார் கிளாஸ்க்கு போகாம இருந்தப்ப கூட நான் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து கிட்டார் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நான் ஐ தாட் ஐ ஃபீல் சோ டயர்ட். ஏன்னா நான் அவ்வளோ வீக்கா இருந்தேன் காலேஜ்ல. வந்துட்டு சரி ஓகே ஐ ஜஸ்ட் காட் ஃப்ரெஷ்ன்ட் அப் அண்ட் தென் ஓகே பார்த்தா நான் வந்து குளிச்சுட்டு எல்லாம் இதாகிறேன். எனக்கு அப்படி ஒரு கோல்டு, எனக்கு அப்படியே மூக்குல இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. அவ்வளோ கோல்டு இருந்துட்டும் எனக்கு I was not feeling sick. நான் எனக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் இல்ல வீக்னஸ் இல்ல. இன்னைக்கு காலேஜ் போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்து ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்டடிங் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட. தட் இஸ் ஒரு half an hour தான் படிச்சிருப்பேன். தட் இஸ் ஒரு 7:30 I would have started. ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட I was able to study and நான் இப்போ என்னால இந்த மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ண முடியுது. நான் எத்தனையோ நாள் நான் வந்து யோசிச்சிருக்கேன் எக்ஸாம் டைம்ல மீட்டிங் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணுமா, ஏன்னா சரி அந்த டைம் படிக்கணுமே நான் எத்தனையோ நாள் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா டுடே only I realize that when we seek his kingdom first, he will clear all the paths for you. நம்மளுக்கு எல்லா வீக்னஸ் எல்லாத்தையும் நீக்கி அவர் வந்து கண்டிப்பா நம்ம படிப்புலயே எல்லாத்தையும் he will help us. எனக்கு ஒரு he taught me that thing. So thanks a lot. I would like to thank God for this for this miracle what he did today in my life. Thank you. Glory be to God. Amen. For the wonderful testimony you've been hearing. ஒரு அருமையான சாட்சி. ஏன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக என்னோடு பேசிக்கொண்டிருந்த ஆன் சொன்ன விஷயம், சார் காலேஜ் போயிட்டு வந்தா ரொம்ப டயர்டா இருக்க முடியல. And she was almost totally dehydrated and tired and very sad about it. And I could see a reformation that how God has been leading her. Today she happened to go to college. She was attending the music class. Also, she came home and studied also. She's able to attend the meeting in spite of all her discomfort. The thing is, the great thing, you know what? இன்றைக்கு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். நான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், எக்ஸாம் இருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஜென்ரலாக சொன்னேன், இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க யாருமே வந்து எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் காலையில படிக்கிறவங்க தான், யாரும் வருஷம் ஃபுல்லா படிக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொன்னேன். I was telling her to one of my students who was sitting over there with me, all the people who sit over here who do not study the entire year, they only study in that particular day morning, and through faith they come. இது வந்து ஒரு தப்பான ஒரு முறைமைக்காக சொல்ல, I'm not teaching a wrong doctrine over here, but I'm telling you the faith that they had. One word she used, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க தேவனும் முன்னாடி நீங்க வைக்கும் பொழுது நீங்க பின்மாற்றம் அடைய மாட்டீங்க, வெட்கம் அடைய மாட்டீங்க. Hallelujah. You will not be put under a shame. You will not be put under any kind of a situation that you have to put your head down. காரணம் தேவனை முன்பாக வைக்கும் பொழுது எல்லாத்தையும் ஏற்றுவிட்டார். I was thinking, I was shocked and I was able to see there are many legends in the city where they have more wide knowledge in music and they have more wide knowledge in this field of education. But why God chose me and why God happened to keep me as a magnet where it comes to children? இசையில வல்லுநர்களும் இசையில பெரிய பெரிய ஆட்களும் கல்வியாளர்களும் இருக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் என்ன எதுக்கு அந்த இடத்துல வச்சாரு, என்ன ஒரு காந்தமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய செயல்கள் மிகவும் அற்புதமானவை. You will not know your own value or power, but God will put you, he'll make you so powerful, he'll make you so valued that people will know the difference. கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்துவார். உங்களுக்கு உங்களுடைய அருமை தெரியாம இருக்கும், மற்றவர்களுக்கு உங்களுடைய அருமை எங்கேயோ ஐயோ அவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அருமையான வார்த்தை, சின்ன ஒரு மகள் இருந்து வாயிலிருந்து வந்த வார்த்தை, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. உங்கள் வாழ்க்கையிலே தேவனை முன்பாக நீங்கள் வைக்கும் பொழுது அனைத்து காரியத்தையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள், நீங்கள் எஜமானனாவீர்கள், சுதந்திரவாளிகளாக. You'll be the heirs, you'll be the owners, you'll be the entrepreneurs and you'll be the holders of it. God is going to raise you. May God bless this testimony. Any more testimonies for the glory of God? சாட்சி தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I glorify, thank God for taking me out and bringing me safe. I glorify God for giving me the good food, the good meal, the good snack. I glorify God for meeting all my needs, even though there are much more commitments, but God is leading me and making me to walk. Without him, it is impossible to survive. He happens to be my comforter. He happens to be my shield, my armor. He happens to be
The great God who happens to plan everything and deal everything with my problems. He fight my battles. I glorify and magnify his name. Amen. Any more testimonies? சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Okay. ஒரு நன்றி பாடலை பாடி தேவசேதிக்கு நாம் கடந்து செல்வோம். Let's sing a thanking song and get into the word of God. We give all the glory to Jesus and tell of his love, his wonderful love. We give all the glory to Jesus and tell of his wonderful love. மகிமையாவும் அவருக்கே கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே என்றென்றும் செலுத்துவோமே. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Our loving Heavenly Father, we thank you, we praise you, we glorify you. Lord, the words that we're going to read, you're going to teach us, and we're going to follow. Clear our minds and thoughts, make us to focus and follow. Let's not deviate into any other things. Let's learn your word and let's follow that in our life. Embark and engrave that in our mind and thoughts and deeds. In Jesus' mighty name we pray. Amen. Hallelujah. Amen. Praise the Lord, my dear brothers and sisters in Christ. If you happen to write a letter to a person who is in Texas or Dallas, who is a person in New Zealand or in China or in Korea or in Russia or any part of the Arab nations, if you happen to write a letter in your own mother tongue, including the address on the envelope, do you think will it reach? ஒரு நண்பருக்கோ தெரிந்தவருக்கோ இல்லை யாருக்காவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அவங்க வந்து ஒரு சைனாலேயோ இல்லை கொரியாலேயோ இல்லை அரேபிய நாடுகள்லையோ இல்லை ஒரு டெக்ஸஸ் டாலஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எழுதுறீங்க. அந்த லெட்டர்னுடைய அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சொந்த தாய்மொழியில் எழுதுறீங்க. இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, துளு, ஹிந்தி, இன் எனி ஃபார்ம், இந்த அட்ரஸை நீங்கள் எழுதும் பொழுது அது சரியாக போய் சேருமா? ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க அந்த லாங்குவேஜ் படிக்க தெரிஞ்சவங்க அந்த லெட்டர் என்ன பண்ணலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வர்ட் பண்ணலாம். பட் முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்ன பிறகு அந்த அட்ரஸை நீங்கள் உங்கள் மொழியில் எழுதும் போது அது போய் சேருமா? If you happen to write the letter and the envelope and the address on the envelope, if you're going to write that address to in your mother tongue, do you think will it reach? Sometimes it might, sometimes 99% it will not reach because the other person will not know the language unless until they know. இந்த மொழியை புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த மொழியை வைத்து இந்த ஒரு லெட்டர் எடுத்துட்டு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு உலகமயமாக்கப்பட்டிருக்கிற ஒரு மொழி ஆங்கில மொழி. இன்று பிரான்ஸ்ல நீங்க போனீங்கன்னா ஒரு பிரெஞ்சுல லெட்டர் இருந்துச்சுன்னா, ஒரு இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா அந்த லெட்டர் அங்க எடுத்துக்கொள்ளப்படும். அதுவே வேற மொழியில இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அதை ஒழுங்கா படிக்க முடியலன்னா அண்டில் வந்து திருப்பி அனுப்பிச்சிருவாங்க, இல்ல அங்கே பிடிச்சு வச்சிருவாங்க. They will either send the letter if it's going to be written in some other language which they can't understand, in a foreign soil, in a foreign national country. Either they will withhold and they will undeliver it, or they will keep it, they will not send it. This is how it goes. இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். நாம் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்வோமா? Will we reach to the God's kingdom? How many of you have the assurance and authority, and how many of you have the confirmation saying, yes, I will go after my death? என்னுடைய இறப்புக்கு பின்பு நான் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே நான் இடம்பெறுவேன், சந்தோஷமா இடம்பெறுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசத்தின் நிமித்தமா நீங்க சொல்லலாம், இல்ல ஒரு உடன்படிக்கையினுடைய நிமித்தமா நீங்க சொல்லலாம், நியாயப்பிரமாணங்களின் அடிப்படையில நீங்க சொல்லலாம். You can follow the commandment, you can say that with faith, you can say that
out of love that you have in God and everything. But will you reach that? That's the question there where it lies. நீங்க கண்டிப்பா தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒரு சன்னிதானத்திற்கு போக முடியுமா? இந்த கேள்வியை யோசிக்கும் பொழுது நான் இதற்கு முன்பதாக சொன்ன ஒரு உதாரணம் தான் இதற்கு பதிலாக இருக்க முடியும். What the explanation that I happened to give you before about a letter, that could be the answer for this, because you are writing a letter. The inside content, what you have written, it's on your own mother tongue where the other person can read. But on the outside, on the envelope, if you can see what you're writing, the address, it is supposed to reach the destination. It is not, if it is mentioned in your own mother tongue where the other people will not be able to understand, it has to be under a known language, a world recognized language. ஒரு உலகமயமாக்கப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த லெட்டர்னுடைய எழுத்துக்கள் உங்க தாய்மொழியில இருக்கலாம். வெளியில அந்த கவர் மேல எழுதியிருக்கிற அந்த அட்ரஸ் வந்து ஒண்ணு உலகமயமாக்கப்பட்ட ஒரு மொழி, உதாரணத்திற்கு ஆங்கிலமோ ஒரு ஜெர்மனோ ஒரு பிரெஞ்சோ இருக்கும்பொழுது அது போகும். இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது ஹிந்தியில கூட போகலாம். ஆனால் இதை நீங்க உங்க தாய்மொழியில் எழுதும் பொழுது இதை படிக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில இல்ல இந்த மொழி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது செல்லுபடியாகும், இல்லைன்னா செல்லுபடியாக. இதே போல இன்றைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரு கட்டத்தை தாண்டி செல்ல வேண்டும். You need to cross this process. What is the process that you need to cross? You need to cross where God can identify you, where God can see your identity, that you are welcomed, you're allowed in the God's presence. தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய இடத்திலே நீங்கள் அழைக்கப்படுவதற்கு அந்த சன்னம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது உங்க இடத்துல இருக்குதா என்று பார்ப்பார். an ஐடென்டிட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி கார்டு போல என்ன அது நீங்க பார்க்க போனீங்கன்னா ஞானஸ்தானம் என்னக்கூடிய கிறிஸ்துவனுடைய ஒரு ரூல்னு சொல்லலாம். we can say it's a law, or we can say the pass key, the password to enter into the heaven. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கடவுள் சொல்லா இருக்கலாம், ஒரு பாஸ்வேர்டா இருக்கலாம், இல்ல ஒரு கீ உள்ள ஒரு ஐடென்டிட்டியா இருக்கலாம், ஒரு ஸ்வைப் கார்டு கூட இருக்கலாம். இது இருந்தால் தான் நீங்க போக முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்டிசம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பேப்டிசம் நீங்க நினைக்கிற காரியங்கள் நார்மல் கிறிஸ்டியனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பைபிள் படிக்காத ஜஸ்ட் சண்டே கோயிங் கிறிஸ்டியன்ஸ், ஃபெஸ்டிவல் அட்டெண்டிங் கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா சர்ச்சுக்கு போகணும், ஓகே ஃபைன். பேப்டிசம் சர்வீஸ்னா யாருக்கோ ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைக்க போறாங்க. You all know that. If a Sunday going Christian or a festival going Christian, they'll know that baptism means naming a child. But there are two different things called as christening and baptism. Christening is something you christen the child with the name, in the name of Lord and Savior Jesus Christ. கிறிஸ்துவை சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த பிள்ளைக்கு நீங்கள் கிறிஸ்துமயமாக்குதல், கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் நீங்க மாற்றுகிற காரியத்தை தான் நாம் என்ன சொல்றோம், பெயர் வைப்பு விழா என்று சொல்லுகிறோம். பேப்டிசம் ஞானஸ்தானம் என்றது பாவத்துக்கு செத்து நீதிக்கு மரிக்கிறது. இதுக்காக உயிர்ப்பிக்கிறது நம்ம சொல்ல முடியும். You need to die for your sins. You need to get reborn for life, for the truth. இப்போ இந்த காலகட்டத்தை நீங்க பார்க்கும்போது இது எப்படி நம்ம இது பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, what does this help? How it is going to help me? Because I am a Christian, I believe in God, I believe in Christ, I believe in salvation, and I believe in everything. But what is this new form, this new thing? எனக்கு எல்லாம் தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், நான் வந்து காணிக்க கொடுக்குறேன், நான் வந்து ஒழுங்கா இருக்கிறேன், நான் அவருடைய வார்த்தையை படிக்கிறேன், ஜெபம் பண்றேன். ஆனா இது என்ன ஒரு புது விஷயம் நீங்க பார்க்க போனீங்கன்னா, this particular thing of called baptism, where you can see in Jesus' life it has happened. God himself happened to undergo this process. தேவன் அவரே மனுஷகுமாரனா இருக்கும் பொழுது இந்த ஒரு கட்டத்திற்கு அவர் தந்திருக்கிறார், அதை தாண்டி சென்றிருக்கிறார். You can see John the Baptist would have given the baptism for Jesus Christ. யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு வழங்குகிற ஒரு ஞானஸ்தானத்தை நாம் பார்க்கிறோம். So does it important? Is it needed in a Christian life? இது அவ்வளவு முக்கியமா, உண்மையே தேவையா? கண்டிப்பாக தேவை. What is the difference between before baptism and after baptism? ஞானஸ்தானத்துக்கு முன்பாக என்ன இருக்கு, ஞானஸ்தானத்துக்கு அப்புறமா என்ன இருக்கும்? I'm not talking about the christening. I'm talking about a grown person, an adult taking baptism. ஒரு வளர்ந்த ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆண் பெண் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறேன். பெயர் வைப்புக்கு அந்த விழாவை குறித்து நான் பேசவில்லை.
So what is the difference? When you've been baptized, there's a wall of fire around you. உங்களை சுத்தி ஒரு எரிகிற ஒரு மதில் எரிந்து கொண்டே இருக்கும். There's a difference between you and others. For others, they might be dropped in the deep pit and they will be forgotten, but you will not. ஒரு பெரிய ஆழ் குழியில தள்ளப்பட்டு அவர்கள் உள்ள விழுந்தாங்கன்னு மறந்து கூட போயிடலாம். ஞானஸ்தானம் பெற்றவர்களை கர்த்தர் அவ்வளவு எளிது மறப்பதில்லை. Because you have got the certificate of being God's child. You've got the identity of being God's child. தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்குண்டான அனைத்து ஒரு சான்றிதழ்களையும் பெற்றவர்களாக மாறுகிறீர்கள். Because it is a token to enter into the heaven. அது ஒரு பெரிய ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு ஒரு சாவியை போல இருக்கிறது. Why I need this? Do I need this? என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா தேவையா? Even if you can see, most of the animals have a habit of cleaning their own body with their own saliva, with their own tongue, with their own mouth. ஒரு பறவையா இருக்கலாம், ஒரு விலங்கா இருக்கலாம், எல்லாமே தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக தன்னுடைய நாக்கை இருந்த உமிழ்நீர் மூலமா அதை தொடச்சுக்கும். If you can see the cats and dogs, that mostly they do. நாயும் பூனையும் பண்ணும், மற்றபடி எல்லா பறவைகளும் பண்ணும். And once in a while they'll also go and have bath in the water. தண்ணி எங்க இருக்குது அந்த தண்ணியில புரண்டு கிரண்டு அதுல இது பண்ணும். From all the big animals to the small animals and all species, எல்லா மிருகங்களும் எல்லா படைப்புகளும் நீங்க பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற நடமாடக்கூடிய எல்லா ஜீவஜந்துக்களும் நீங்க பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் தண்ணியில போய் புரண்டு ஏன்ச்சு வரும். காண்டா மிருகத்துல இருந்து, முதலையில இருந்து, யானையில இருந்து, மான்ல இருந்து. If you can see the deer, the elephant, the rhinoceros, hippopotamus, everything you can see, it's like that. தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளும்படிக்கு இந்த மிருகங்கள் செயல்படக்கூடிய காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். These animals clean themselves, even though that we know they are not in sin, but because of man's sin they are also happen to be in the sin form. மனிதனுடைய பாவத்து நிமித்தமாய் மனிதனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பூமியிலே அந்த ஜீவஜந்துக்களும் இந்த பாவத்துக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துக்கணும். Because they don't know sin, but they are into sin just because of men. அவர்களுக்கு பாவம் என்று தெரியாது. மனிதனுடைய இந்த மூர்க்க குணத்தை பார்த்து அவன் செய்கிற காரியங்கள், இந்த பழி வாங்குதல், இந்த கடிக்கிறது, கோவப்படுறது, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மிருகத்துக்கிட்டையும் இருக்கும். Because you also know that all these things that even your pets happen to observe from you. உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய செல்ல பிராணிகளும் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிறத நீங்க பாத்துக்கிறீங்க. இப்படி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு மிருகம் இப்படி செயல்படுகிறது. An animal happens to do this process of cleaning its own self. So here we are humans, we clean ourselves daily by having a bath. நம்ம குளிக்கிறது மூலம் நம்ம சுத்தமாயிடுறோம். It is only the outer form that we've been cleaned. The inner form hasn't been cleaned. உங்களுடைய உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீங்கள் அகற்றி நீங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? John 3:6 it says like this very clear. யோவான் 3:6 மிக தெளிவாக சொல்றது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். That which is born of flesh is flesh, and that which is born of spirit is spirit. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கையிலயோ காலிலயோ ஒரு அடிபட்டுச்சு, ஒரு கீறல் விழுந்துச்சு, இல்ல ஒரு மார்க் இருக்குன்னா அது கொஞ்ச காலத்துக்கு வலிக்கும், ஸ்காரா இருக்கும், அதுக்கப்புறம் வலி போயிடும், இல்ல சில நம்னஸ் ஆயிடும், பட் ஸ்கார் மட்டும் இருக்கும். Anna, if there's something which is there in your heart where or in a mind where it got stuck, the pain, the hurt, where you'll not be able to forgive or forget, உங்க மனதுல உங்களுடைய புத்தியில எழக்கூடிய ஒரு சில காரியங்கள் உங்களை காயப்படுத்தும் என்றால் அதை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. காரணம் யோவான் சுவிசேஷத்தில் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். உங்க மனதை ஆட்கொள்ளக்கூடிய காரியங்கள் பரிசுத்த ஆவியினரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமே தவிர உலக ஆவியினாலும் சுய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க கூடாது. If you happen to be fulfilled with your soul can only be fulfilled by the Holy Spirit, not by your own spirit or not by any other worldly spirit. But if it is going to contain, if it is going to be there, it is surely something the world is doing. Satan is causing all that. ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிடிமானம் இல்லாம எங்கேயோ பயணித்து கொண்டிருக்கிறது என்றால் அது உங்களுடைய கண்ட்ரோல் இல்லை, கடவுளுடைய கண்ட்ரோல்லையும் இல்லை, பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்குது. காரணம், when God deals, he does everything proper. The testimonies that you've been listening on, what Sister Smiley said and what Anne said, it was very, very clear how God has been so good in their life. ரெண்டு பேரும் சொன்ன ஒரு விஷயத்துல நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்மைலி சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப இதுவா,
எனக்கு ரெஸ்டே இல்லை. ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும்னு கேட்டேன். இன்னைக்கு நான் வீட்டில் தான் இருந்தேன். ஆண்டவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தாரு. சந்தோஷமா அமைதியா இருக்க, எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஜெயின் சொன்ன ஒரு காரியம், நான் வந்து காலேஜ் போயிட்டு வந்த பிறகு கூட அவ்வளோ டயர்டாக இருக்கும். இன்னைக்கு நான் காலேஜ் போனேன், மியூசிக் கிளாஸ் போனேன், படித்தேன், அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு வரேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் கிளியரா இருந்தேன். Because when you put God in front, the Holy Spirit starts working. When you put yourself or the world in it, the other spirit starts working in. பரிசுத்தாவியை நீங்கள் வைக்கும் பொழுது, முன் வைக்கும் பொழுது, தேவ ஆவியை முன்வைக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில செயல்பட தொடங்குகிறார். உங்களுடைய சுயநீதியும் உங்களுடைய சுய இஷ்டங்களையும் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவன் வந்து ஆட்டி படைக்கிறான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். That which is born of flesh is always flesh, and which is born of spirit is always in spirit. Many times we don't know how, why it is happening. When you have the wall of fire around you, when you have been baptized by God the Father, God the Son, God the Holy Spirit, when you be baptized, when you be submerged in water, when you come, you are a new person. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு புதிதாக ஒரு மனிதராக நீங்கள் மாறுகிறீர்கள். காரணம், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஞானஸ்தானத்தை பெறும்பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கையை கலைந்து போட்டு, பாவமுள்ள வாழ்க்கை கலந்து போட்டு, புதிதாக பாவமில்லாத ஒரு வாழ்க்கையில நீங்கள் வரும் விரும்பி நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஆளுகை செய்கிறார். When you happen to just put all the sin away, all your past life, when you're going to be baptized, when you come into God's presence, and when God is going to deal along with you, He deals everything so perfect. Yesterday's message, if you were not there yesterday, kindly, it is there on YouTube, you can just watch. It is about the bitterness of Mara. மாராவனுடைய கசப்பான அந்த ஒரு அனுபவத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். It is a wonderful word of God. Even I was shocked when God spoke to me with that. ஒரு அருமையான காரியம். உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். இப்படி வார்த்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். காரணம், சில நேரங்களில் ஆண்டவர் பேசும்போது ரொம்ப தெளிவா பேசுவார். When God talks, He talks very clearly. So it has been updated in the YouTube. If you have not been a part of yesterday's meeting, please look on to that. The word of God was very, very clear. அருமையான வார்த்தை கர்த்தர் செய்த நேரத்தில் நம்மோட பேசிக் கொண்டிருந்தார். இந்த நீங்க பார்க்கும்பொழுது ஆவியினாலே செய்யக்கூடிய காரியங்கள் ஆவியா இருக்கும். Today I was talking to my sister, and my sister was talking to me. When we having a conversation, I said, okay, this is what happened in others' life, what it was happening on. For normally, for a fitness certificate for a vehicle, you need to go wait and do all these things, and there's a big process. They'll make you wait in the hot sun, and they will try to make you almost 2-3 days, and you have to go at the back of them. All these government things happen like that. But in our situations, God has blessed so neatly. Everything took in place and time correctly, neatly. ரொம்ப அழகாக கரெக்டாக எந்த ஒரு சிரமத்துக்கும் ஆளாகாம தேவன் அருமையாக செஞ்சு கொடுத்தார். இது பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் இருந்தால் மட்டுமே இப்படி நடக்க முடியும். அநேக நேரத்தில் உங்க வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள், ரொம்ப கஷ்டமா இருக்கிற காரியங்கள் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். ரொம்ப சுலபமா முடிஞ்சும் நடக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப ஜவ்வு மாதிரி எழுதிட்டே போவோம். If you can see some small issues in your life, it will just blow and expand where you'll not be able to control. There are few small issues, what you think it can be controlled, it will be big, and there's very big issues, what you think it's very complicated, it will just go just like that because God leads into it. Amen. Amen. Hallelujah. So this is something that we different that you're looking on, baptism. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஞானம் வேணும், கடவுளுடைய ஞானம் வேணும். உங்களுடைய பாவமுள்ள வாழ்க்கை, many people will they call me and they say, I don't know, my sin is still in me, it is just clinging on to me, it is hanging on to me, it is still pulling me out. என்னுடைய பாவம் எனக்கு ஞாபகப்படுத்துதா, என்னுடைய பாவங்கள் இன்னும் இருக்குதா, என்ன பாவங்கள் இன்னும் என்னை வந்து பலவீனமாக்குதான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் வரும்பொழுது, ஞானஸ்தானத்தை பெறும்பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் களைந்து நீங்கள் புதிய மனிதராகிறீர்கள். There is no more sin in you because your sins have been forgiven when you've been baptized and when you've been reborn. Because you cannot be born through your mother again. உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் நீங்க போய் திருப்பி நீங்க பிள்ளைய பிறக்க முடியாது. தேவன் கொடுத்த அருமையான ஒரு ஸ்லாக்கியம், reborn, born again. அருமையான வார்த்தைகள் இருக்கிறது. மறுவாழ்வு, புது வாழ்வு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். Galatians in chapter 3 verse 27, it says, for as many of you as have been baptized into Christ have put on Christ. கலாத்தியர் 3:7 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்களே.
So it means that you owe him, that you have him in you. When you have him in you, you cannot be removed or you cannot be forbidden when you enter into the God's kingdom and standing in the gate. நீங்கள் அவரை வைத்துக் கொண்டிருக்கும் போது, அவரை தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்திலே நீங்கள் வாசலில் நின்று கொண்டிருக்கும் உங்களை யாரும் விலகி தள்ள முடியாது. It's like almost you work in a company and you have the company's identity where you have a swiping card in you. When you enter, when you put the swiping card, the company gives a full authority for you to give a full access wherever you go. ஒரு கம்பெனியில் நீங்க வேலை செய்யும் போது ஒரு நிறுவனத்துல அந்த நிறுவனம் ஒரு சின்ன ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அதுல எல்லாவுடைய லாக்கினுடைய கீ எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க அந்த கம்பெனிக்குள்ள எங்கெல்லாம் போறீங்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்குது, ஃபுல் ஃப்ரீடம். இங்க போலாம் அங்க போலாம். இது வெளியில உங்களுக்கு இருக்காது. They will not have, the people who are having it outside, they will not have it. Likewise, when you've been baptized, you have a privilege of being God's child. You can just be along with God. God will be along with you. You can do much more greater things, and whatever that you happen to touch and talk and do and think, everything will be done by the Holy Spirit. He will guide you. நீங்கள் கிறிஸ்துவை கொண்டிருக்கிறபடினாலே, கிறிஸ்து உங்கள் இருக்கிறபடினாலே, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குட்பட்டபடினாலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் உங்கள் வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார். He is giving you full authority. Many people think, I am a church-going Christian. I give my tithing, I give my offertory, and I go and meet all the needs of the church. I go and sing, I stay till the benediction, I look after everything. I don't skip anything. I do. But if you have not been baptized, even at the last minute, your card will not be valid. ஒருவேளை நீங்க நான் ஆலயத்திற்கு செல்றேன், ஆலயத்துல முக்கியமான பேர்ல இருக்கேன், எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு இருக்குது, நான் இதுல அங்கத்தினரா இருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் எங்க அம்மா எங்க அப்பா இவங்களா இருக்கிறாங்க, நான் எல்லா வேலையும் செய்யறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் ரொம்ப ஃபெமிலியர், நான் ஒரு ஃபேமஸ் ஃபிகர் எல்லாம் நீங்க சொல்லி இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் செல்வதற்கு உங்களிடத்துல அந்த கடவு சொல் இல்லாமல் போனால், அந்த ஒரு சாவி இல்லாம இருந்தா, அந்த ஒரு சன்னம் இல்லாமல் இருந்தா, ஐடென்டிட்டி இல்லாம இருந்தா, கடைசி நிமிடத்துல கூட உங்களை வெளில தள்ளிடுவாங்க. Even if you can see for a great big wedding where they used to have in a very high places, like in a very what to say, costly hotels and all, பெரிய ஹோட்டல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரவேற்பு ரிசப்ஷன்ல என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த ஒரு வெட்டிங்கோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. உங்ககிட்ட அந்த பெர்மிஷன் கார்டோ இன்விடேஷன் கார்டோ இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. They will not allow you unless and until if you have a permission slip or an invitation. Because the reason is, whoever you might be, you will be rejected if your name list is not there. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுடைய பேர் அங்க இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க உள்ள போகணும்னா இந்த ஞானஸ்தானம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. If you need to enter into the Lord's presence, you need to be baptized. If you are not being baptized, you will not be considered as a God's child, because this thing helps in many ways. Once you've been recognized as a legal heir of your Father Christ, wherever you go, whatever you do, and whatever that you ask, it will be given. Ask and it shall be given unto you. Seek and ye shall find. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று உரைத்திருக்கிறார். சோ நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு லீகல் டாக்குமெண்ட் இந்த ஞானஸ்தானம். அவருடைய நீங்க என்ன பண்ணாலும், நீங்க ஞானஸ்தானம் எடுக்காம பட்சத்துல நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க உங்களால இருக்க முடியாது. Praise be to God. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். Mark chapter 16 verse 6, he that believeth and is baptized shall be saved, but he that believeth not shall be damned. இந்த இடத்துல நீங்க பார்க்கீங்கன்னா வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், ஐஸ்வர்யனா இருக்கலாம், பெரிய போஸ்ட் ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்துல சர்ச்களுடைய எலெக்ஷன்லாம் இருக்குது. ஒருத்தரும் எலெக்ஷன்ல நான் செக்ரட்டரியா நிக்கணும், நான் ட்ரெஷரரா நிக்கணும், நான் சேர்பர்சனுக்கு வரணும், நான் கமிட்டிக்கு வரணும், நான் எதை பண்ணணும் அதை பண்ணணும். அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா விசுவாசம் மட்டுமே இருக்குது, மற்றபடி கடவுளுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா விசுவாசம் இருக்குதுன்னா அவங்களுக்கு அவங்க மேல விசுவாசம் இருக்குது, தேவன் மேல விசுவாசம் இல்லை. They have faith on their own self, but they don't have faith in God. Here God says, he that believeth and is baptized shall be saved, but he that believeth not shall be damned. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அந்த இடத்துல விசுவாசம் இல்லை, அந்த இடத்துல ஆண்டவர் இல்லை, பரிசுத்தாவியானவர் இல்லை, அந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. God is not there, God's faith is not there, and God's work is not there. God is not been along with you. What will happen?
If you have taken vaccination, these vaccination or preventive medicines can just make you to stay away from all the infections. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு தடுப்பூசி போட்டிருக்கிறாங்கன்னா இல்லை நீங்க எடுத்து மாத்திரை இருக்கீங்கன்னா அந்த தடுப்பூசியோ அந்த மருந்தோ அந்த மாத்திரையோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நோய்களில இருந்து உங்களை விடுவித்து காத்து கொண்டிருக்கும். ஒருவேளை இல்லைன்னா இருக்கிற நோயினுடைய எல்லாம் வந்துடும். All these infections will come and rely on you. It's a complicated thing. ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா நோயும் வந்துச்சுன்னா. இதே போல ஞானஸ்தானம் இல்லாதவன் விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். You might be a great good Christian, but you don't have the believe it, and if you're not baptized, you cannot be saved. You'll be damned. The word of God is very, very clear as he talks. So tonight, my dear brother and sister, if you have seen anyone in your family or in your friend or anyone who has not been baptized, even though they know Christ, please talk to them. உங்க குடும்பத்துல யாராவது ஞானஸ்தானம் எடுக்காதவர்களா இருந்தாங்கன்னா, கர்த்தரை அறிந்தும் அறியாமலா இருந்தாங்கன்னா, கர்த்தருடைய ஒரு மதில் அவர்களை சுற்றி இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுடைய காரியம் என்று அவர்களுக்கு நீங்க பேச வேண்டும். God wants you to talk. On the day when God is going to come, you will be saved, but they will be left alone. தேவனுடைய சமூகம் வரும்பொழுது, தேவனுடைய பிரசன்னம் வரும்பொழுது, அவருடைய வருகையோட ராஜ்யம் வரும்பொழுது நீங்க காப்பாற்றப்படுவீங்க, அவங்க காப்பாற்றப்பட மாட்டாங்க. Please save and win souls for Christ. கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களையும் கர்த்தருக்கென்று பிள்ளைகளையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Because this is a moment. I was remembered about the few moments it happened years ago. அருமையான தருணங்கள், சில தருணங்கள் வருடங்களுக்கு முன்பதாக நான் நினைத்து பார்க்கிறேன். My father, where he used to take many people for baptism in the same Anna Square, which is located opposite to Madras University, and later in YMCA grounds. In those swimming pools, we used to go and get permission, and many people used to get baptized. அந்த காலகட்டத்திலே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா ஸ்கொயர்ல பெர்மிஷன் வாங்கி ஞானஸ்தானம் என்னுடைய தகப்பனார் கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். அது போல பின்பு YMCA மைதானத்தில் இருக்கக்கூடிய ஸ்விமிங் பூல்லையும் கொடுத்திருக்கிறார். இப்படி ஆண்டரை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகி இன்று அவர்கள் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறார்கள். They've been useful for many people, because once there is a wall of fire around you, nothing can come and shake you, nothing can come and move you. உங்களை சுற்றி கர்த்தருடைய ஒரு பெரிதான ஒரு அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் மட்டுமல்ல இந்த உலகத்தார் உங்களுக்கு ஒன்றாக எதுவும் செய்ய முடியாது. Just because it is not there, many problems come into your life like an infection. இந்த ஒரு ஞானஸ்தானம் எனக்கூடிய ஒரு தடுப்பூசி இல்லாத காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்குது. You might ask me, I do not have it, but my spouse has it, my wife has it, my husband has it, my parents has it, my children has it. எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, ஆனா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என் கணவருக்கோ என் மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய பெற்றோர்களுக்கு இருக்கலாம். Please, because there's a wall of fire around you. Your wall of fire can save you, not others. இந்த ஒரு அக்னி ஜுவாலை உங்களை சுத்தி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஒரு மகிமையினுடைய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும், அவர்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு வேணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் அவர்களோடு பேசுவார், சொப்பனத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி தருவார். God will talk to them in dreams and visions. In my life, it so happened. My life before baptism and my life after baptism, there was a big change. Before baptism, all these accidents were happening again and again and again and again and again. And after baptism, God did not permit anything what it's supposed to come. Even though it happened, God saved many things, in drastic things. I was able to see that in my life. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், அருமையா பார்த்திருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு பெற்ற இந்த ஒரு நல்ல காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். Because it is not me who is saying that, it is the word of God has been telling you. As you see, Jesus Christ himself was being baptized. இயேசு கிறிஸ்துவானவர் அவரே ஞானஸ்தானத்திற்குள்ளே பிரவேசித்தார். When God can send his own son to be baptized, what about us? தேவன் தம்முடைய சொந்த பேரான ஒரே குமாரனை இந்த ஒரு ஞானஸ்தானத்திற்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் அப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? Please think about it. Please read more of Bible. Please pray unto God. Before my baptism, many times God was calling me. I was ignorant and I was a backslider. அநேக முறை ஆண்டவர் என்னை கூப்பிடும்போது நான் ஓடி போயிடுவேன். ரொம்ப பின்மாற்றமான வாழ்க்கை. Many times I have the visions. The entire city would have been drowned, but I'll be like my neck will be above the water and I'll be surviving. முழுவதுமாக இந்த மாநகரம் முழுவதுமாக தண்ணீரால ஒரு வெள்ளத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்க எல்லாம் அடிஞ்சு போவாங்க.
என்னோட தலை மட்டும் தண்ணிக்கு மேல இருக்கும், நான் காப்பாற்றப்படுவேன். இப்படிலாம் நான் கனவு கண்டிருக்கேன். I'll be standing in the ocean where I could see the water just rising up and coming and falling on me. நான் சமுத்திரத்தில் நின்று கொண்டிருப்பேன், பெரிய ஒரு அலை அப்படியே எழுந்து நின்று என் மேல விடும். இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். But I'll be saved. Many times God will talk to you like that, because when He loves you, when He wants you to be His legal heir, He will choose you. He will talk to you in dreams and visions. அவருடைய பிள்ளைகளாய் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநேக முறை உங்களோட பேசுகிற காரியம் இப்படிப்பட்ட காரியங்களா இருக்கும். இது அவர் பேசும்பொழுது நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம்னா, எப்படி கீழ்ப்படியாத பிள்ளைகள் பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்குவாங்களோ அதே போல் நாமளும் மாட்டிக்கொள்வோம். When he speaks, when he talks through signs and symbols and visions and dreams and to people, if we are ignorant, like how a disobedient child will go and get into all problems, like that we'll also be landing up in problems. God is talking to you, my dear brothers and sisters. Think about it, talk about it, read about it, pray about it to God, and God will talk to you more. இந்த காரியங்களை குறித்து, வசனங்களை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்றில் நீங்கள் பிரயாசப்பட்டு கேட்டுக்கொண்டிருங்கள். கர்த்தர் வாழ்க்கையில பேசுவார், வல்லமையான காரியங்களை செய்வார். And right time, God will give you the authority of a certificate of you going to be His child. தேவன் சரியான நேரத்திலே அந்த ஒரு சன்னத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். An identity of you happen to be His legal heir. அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறுவதற்கு God is going to do mighty wonders. God is really going to do much more in our life. Glory be to God. Hallelujah. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற Anne முன் வந்து ஜெபிக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Anne to come forward and to lead us all in prayer, the closing prayer. But now. Loving Heavenly Father, at this moment, Jesus, all of us have surrendered unto you at this moment, Master. Master, thank you, Master, for creating an opportunity for all of us to gather here in your presence as a family, Master. You protected us, Master. Your presence was there with each and every one of us the entire day, Master. From the time we woke up till the time we are attending this meeting, Master. Thank you for the word that you gave us today, Master. Thank you for helping us to understand the importance of baptism, and thank you for all the testimonies you gave us today, Master. Thanks for all the songs that you gave us to worship you, Master. For all the Bible verses, everything, Master. Thank you so much, Master. Master, at this moment, Master, we surrender each and every family into your hands, Master. Each and every person, Master. You protect them, Master. You know each and every one of their needs, Master. You protect everyone and guard them, Master. Your fire should be their shield, Master. You should your presence should be with them always, Master, and help them to feel your presence, Master, at every moment of their lives, Master. Master, give them the strength and give them the power to move on, Master. You protect them, Master. Give them all the needs of their lives, Master. At this moment, Master, I surrender each and every family, Master. Give them all good health and strength. Bless their families, Master. Let each and every member of their family commit themselves into your hands, Master. Let them not worry about anything, Master. You take away all their anxieties, their sorrows, and fill them with your peace, Master, with your love, with your protection, Master, with your power, Master. Take away all their fears, their worries about their necessities, their worries about any problems in their lives, Master, and you're going to fill them with your love, joy, peace, happiness, everything, Master. You're going to give them all their necessities, Master. Master, thank you, Master. Thank you for all the wonderful things you've done throughout our lives, Master. In Jesus' name I pray, amen. 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 Hallelujah. I request Sister Mary to come forward and to pray. Today, the world is celebrating the world powers of darkness is going to rule all the planet. But God is along with us. We've been having a lot of problems for the past 2-3 weeks. So tonight is going to be a different night where the powers of darkness will be there. But a great God is going to battle for us. He's going to make everything possible for us. All those infiltrations that happens to be the work of Satan is going to be eradicated and removed. பிசாசு கொடுக்கிற எல்லா அந்தகார செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா துயரும், கஷ்டங்களும், எல்லா பிரச்சனைகளும், கலக்கங்களும், சூழ்நிலைகளும், எல்லா ஒரு அவமானங்களும், எல்லாத்தையும் இன்றைக்கு வலிகளையும் வேதனை கொடுக்கக்கூடிய பிசாசை நாம் இந்த நாட்டிலே
நாம் அவனை கடிந்து அப்புறப்படுத்த போகிறோம். தேவன் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். And many people, they talk about Mahashivaratri. So the great God is going to help us in battle and it's going to come in our midst and going to fight for us. இன்று உலகத்தார் அவர்கள் செய்யக்கூடிய என்ற மகா சிவராத்திரி என்ற கூடிய நாட்களாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அந்தகாரத்தினுடைய இருள் நம்மை ஒன்றும் செய்யாததால் பரிசுத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கலந்து போட்டிருக்கிறார். இன்னும் எல்லா பிரச்சனைகளும், குழப்பங்களும், கஷ்டங்களும், கண்ணீர்களும், அவமானங்களும், பேச்சுக்களும், வலிகளும், வேதனைகளும், கடன் தொழில்களும், உபாதைகளும், சரீர உபாதைகளும், all the physical problems and all those things, diseases and everything, God is going to fight for us and he's going to battle tonight, sending his angels for us. I request Sister Mary to come forward and do a special prayer for this. நான் மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி அவர்களை முன்பாக அழைக்கிறேன். இதற்கு விசேஷமாக நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய அன்பிற்காக, கர்த்தருடைய ஒரு பராமரிப்புக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் துதிகன மத்தியில வாசம் செய்கிறவரே. நன்றி தகப்பன். இந்த நேரத்துல அப்பா எங்களோட நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி ராஜா. அப்பா கொடுத்திருக்கிறதான இந்த ஜெப விண்ணப்பத்தை தகப்பனே உங்களுடைய சமூகத்திலே வைக்கிறேன் தகப்பனே ராஜா. அப்பா இந்த நாளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல தருகிறேன் நேச சுவாமி. ஆண்டவரே இந்த அந்தகாரத்தின் சக்திகளை ஆண்டவரே முடக்கவுமால் கூடுமேசப்பா. இந்த இருளான காரியங்களை ஆண்டவரே உங்களுடைய இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நீர் நீக்கிவிட்டு சுவாமிராஜா உங்களுடைய ஒளியை வீசும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே செய்யப்படுகிறதான ஒவ்வொரு ஆண்டவரே அந்தகாரத்தின் கிரியைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில ஆண்டவரே நாங்கள் அவைகளை கடிந்து ஆண்டவரே அப்புறப்படுத்திக்கிறோம் தகப்பனுடைய வல்லமை புறப்பட்டு செல்லட்டும் சுவாமிராஜா. அப்பா இந்த நாளிலே யார் யாரெல்லாம் ஆண்டவரே பிசாசானவன் வஞ்சித்து தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறானோ தகப்பனே பிள்ளைகள் எல்லாவற்றும் தகப்பனே நீர் விடுவிக்கும்படிக்கு ஐயா உடைய நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவருடைய வல்லமை பாயட்டும் சுவாமி ராஜா. அப்பா உடைய நாமத்திற்கும் உடைய ரத்தத்திற்கும் பிசாசு நடுநடுங்கி இருக்கிறது தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே உலகம் எங்கிலும் ஆண்டவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல எசப்பா நீர் பரிசுத்தமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஒழித்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜாவே. இருளிலே நடக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே விரைவிலே ஆண்டவரே நீர் அந்த பகலுக்கு அந்த ஒளிக்கு நீர் கொண்டு வரும்படிக்கு ஜெபிக்கிறேன். மங்காத ஒளியாக தேவன் இசையா நீர் அவர் வாழ்வை நீர் தொடும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி இந்த நேரத்துல கூட ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்த யாராவது ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்த ஜனங்கள் யாராவது ஆண்டவரே இந்த நேரத்துல கூட இந்த மாதிரி காரியங்களை ஈடுபட்டு இருந்தா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவர்களுக்கு விடுதலை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அவர்களை விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் நேசரேசையா. அப்பா இந்த நேரத்திலே நாங்கள் டெலிவரி மினிஸ்ட்ரி குடும்பம் ஒன்றுமையாக ஆண்டவரே ஒரு மனதோடு தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுசாமி. உங்களுடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாபிக்கப்படட்டும் சுவாமி ராஜா. பிசாசின் எல்லா காரியங்களும் மூடுகப்படட்டும் சுவாமி ஆண்டவரே. மூடி போடுங்க ஆண்டவரே எல்லாவற்றும் சுவாமி ராஜா உங்களுடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஏசப்பா. இந்த இரவு நேரத்திலே அப்பா உங்களுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆண்டவரே உங்களுடைய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால நீர் ஒவ்வொரு பிள்ளையும் நீர் கன்சீல் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுசாமி. எந்த விதமான ஆண்டவரே சூழ்நிலைகளில ஆண்டவர்கள் கடந்து போனாலும் தேவனே உங்களுடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது தகப்பனே. நீர் அவர்கள் மத்தியில இருக்கிறீங்க சுவாமி. அவர்கள் எதன் மூலியமா கர்த்தாவே அவர்கள் கடந்து போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே கடலுக்கு எல்லை வைத்தவர் ஆண்டவரே எங்கள் வாழ்வில நடக்கின்ற போராட்டத்திற்கு ஒரு எல்லையை நீர் வைத்திருப்பீர் சுவாமி. அப்பா நீர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதில்லை என்று உங்களுடைய வசனம் சொல்கிறது ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது தகப்பனே. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் இருக்கிறதான எல்லா விதமான உபாதைகள் ஆண்டவரே, எல்லா விதமான நோய்கள், எல்லா விதமான ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு தகப்பனே நீர் அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் சாமி. ஏசப்பா உங்களுடைய வல்லமையான கரம் ஆண்டவரே அப்பா அவர்களை தொடட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா இசப்பா. இந்த நாளிலே அப்பா ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு மாற்றத்திற்காக, ஒரு சுகத்திற்காக இயேசுசாமி, ஒரு ஐஸ்வர்யத்தின் பெருக்குக்காக தகப்பனே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்திலே இயேசப்பா உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் சுவாமி. தொடுங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் மாற்றி போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கமடைந்து போமாட்டார்கள் என்று நான் விசுவாசிகளுடைய வார்த்தையும் அதுதான் தகப்பனை சொல்கிறது. இயேசப்பா நீர் அவர்களை சிறகை ஆண்டவரே ஒரு கழுகை போல சிறகடித்து தகப்பனை வானத்திலே பறக்க நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரங்களிலே தகப்பனை நீர் அவளை ஏந்தி தாங்கி தப்புவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. அப்பா அவர்கள் வீட்டு வாசல்களை உங்களுடைய தூதர்களை காவலுக்கு வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வாசல்களின் பூட்டுகளை திறக்காதபடிக்கு தகப்பனே நீர் அவர்கள் வாசல்களை பூட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த அந்தகார சக்திகளும் ஆண்டவரே எந்த விதமான
பொறாமையின் கண்களும் சாபமும் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையின் குடும்பத்திலே ஆண்டவரே இந்த நேரத்திலே ஏசப்பா அவங்க வீட்டுக்குள்ளார உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய வல்லமையான ரத்தம் ஆண்டவரே அப்பா அவர்கள் வீட்டு அவர்கள் இருதயங்களையும் அவர்களையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான சாபங்களும் எல்லா விதமான ஆண்டவரே கசப்புகளும் எல்லா விதமான சுகவீனங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் சாமி. அப்பா யார் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ ஆண்டவரே ஒரு 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 வேலையிலே ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறார்களோ இசப்பா தேவைக்கு கூட காசு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தகப்பனுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான அந்த பண தேவையை நீர் சந்திப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ரட்சகரே. அப்பா அவர்கள் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ₹1 அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அது 10 ஆண்டவரே 100 1000 அதை நீர் பெருக்கி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு தாளந்தை வைத்து தகப்பனே பிள்ளைகள் பல மடங்கு 1000 ஆண்டவரே தாளந்துகளை ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக அறுவடை செய்ய நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சாமி. அப்பா அன்பு இருக்கட்டும் ஆண்டவரே. நிறைய குடும்பத்திலே அன்பில்லாததுனால கசப்பு இருக்கிறது ஆண்டவரே. இயேசு சுவாமி நேற்று செய்து நீர் சொன்னது போல மாறாவின் தண்ணீரை மதுரமாய் ஆக்கினது போல இன்ற நாளிலும் ஆண்டவரே யார் யார் குடும்பத்திலே ஆண்டவரே கசப்புகள் துக்கங்கள் வெறுப்புகள் கோபங்கள் ஈகோ ஆண்டவரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவரே எதா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீர் மாற்றி போடு. நீர் நல்ல வல்லவருமாய் இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பன்களை வையும் சுவாமி. மனைவிகளுக்கு தன்னுடைய கணவன்மார்களை நீர் வைத்தருளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அவங்க எந்த குடும்பத்திலும் ஆண்டவரே பிரச்சனைகள் ஆண்டவரே வந்தாலும் ஆண்டவரே அது லேசாய் போகட்டும் சுவாமி ராஜா. தகப்பனே அது எந்த வகையிலும் அவர்களுடைய சமாதானத்தை பாதிக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்க குரூப்ல நிறைய பெரியவங்க இருக்காங்க ஏசுசாமி. அவங்களுக்கு நம்முடைய கருத்துல தருகிறேன் ஏசப்பா. பூரண ஆயுளோடு பலனோடு ஜீவனோடு நீர் அவர்களை வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு இந்த வயதான காலத்துல வருகிறதான இந்த மூட்டு வலி அந்த அசதிகள் சோர்வுகள் அப்புறம் ஞாபகம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படிக்கு ஜெபிக்கிறேன். உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் வாழ்வு எப்பொழுதும் செழித்திருக்கும் தகப்பனே. அவர்கள் ஒரு நன்மைக்கும் குறைபட மாட்டார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. அப்பா உடைய கோட்டைக்குள்ளே ஆண்டவரே கை தாளத்தோடு ஆண்டவரே நாங்கள் கிளாப்ஸ் தட்டிக்கிட்டு உடைய இந்த ஸ்தோத்திர பாடல்களை பாடி ஆண்டவரே உடைய கேட்ஸ்குள்ள என்டர் ஆக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் அந்த சிலுவையில எங்களுக்காய் தீர்த்ததுக்காய் நன்றி தகப்பனே. ஒரு ரட்சிப்பின் வாழ்வை நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரே you have renewed our salvation Lord. Thank you Father. Thank you for the deliverance in every family Father Lord. Thank you Father. Let your peace abide in every family Lord Jesus. ஆண்டவரே இந்த நேரத்துல கூட எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை நாமத்துக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Amen. Amen. Hallelujah. Kindly pray for Sister Mary and her family and Jane and her family. Please remember them in your personal prayers and your family prayers. அருமை மகள் ஜெயினுக்காகவும் சகோதரி மேரி அவர்களுக்காகவும் சகோதரன் மனோ அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெயினுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலேயும் அவங்களுடைய குடும்ப ஜெபங்களையும் நினைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be with you, guide you and guard you and protect you. May God be the good God in your life and bless you abundantly. கர்த்தர் தாமே உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி முழுமையாக உங்களை வழிநடத்தி மென்மேலும் ஆசீர்வாதமான காரியங்களாலும் உங்களை திருப்தியாக்குவாராக. God bless you. Praise the Lord. And tomorrow 8 o'clock we're going to join together and worship God as one family. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு ஒரே குடும்பமாக நாம் தேவனை நாம் தரிசிக்க போகிறோம். Praise the Lord. Good night. God bless you. Thank you, sir. Good night, sir. Thank you, Auntie. Thank you, sir. Thank you, ma'am. Auntie. Thank you, Michelle. Thank you, Auntie. Thank you so much. Thank you, Jane. Thank you, sister. Thank you, Pearl. Thank you, Smiling. good night. Thank you,
Thank you, brother. Thank you, auntie. Good Good night. night. Good night, sister. Good night, sister. Thank you, sister. Thank you, Smiley. Good night. Yeah.